அல்லேலூயா. பண ரீதியாக நான் குறைவில்லாமல் இருப்பது தேவன் எனக்காக வைத்திருக்கிற அவருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முதல்ல அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், சில நேரங்களில் பாருங்கள், பற்றாக்குறை பழகி போயிடும், தரித்திரம் பழகி போயிடும். பாருங்கள், நான் இப்படி தான் போகலன்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துடுவோம். அல்லேலூயா. அதனால தான் வேதம் என்னும் கண்ணாடியை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி நம்ம எப்படி இருக்கிறோன்றதை காமிக்கும். அல்லேலூயா. நம்ம முகம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, எல்லாத்தையும் இந்த உலகத்தின் கண்ணாடி காமிக்கும். ஆனால் வேதம் என்கின்ற கண்ணாடி நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிற கண்ணாடி அல்ல, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிற கண்ணாடி. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தை பார்க்கும்போது தான், வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கும்போது தான், ஓ, தேவன் எனக்காக இப்படிப்பட்ட சித்தம் வைத்திருக்கிறாரா,